Hello viewers, welcome to Super Brain. Example 9.5 பார்க்கலாம். In a recent year of the 1184 centum scorers in various subjects in 10th standard public exams. 10th standard public examல பார்த்தீங்கன்னா various subjectனா வேற subjectல வந்து மொத்தமா 1184 பேர் வந்து centum எடுத்திருக்காங்க. இதுல வந்து subjects நமக்கு கொடுத்திருக்காங்க. Mathematicsல பார்த்தீங்கன்னா 233 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. சோஷியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 125 மெம்பர்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 106 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. மிச்ச சப்ஜெக்ட்லாம் நமக்கு கொடுக்கல. இப்போ இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் நமக்கு வரல. ஸோ வேறு சப்ஜெக்ட்ஸ்லாம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். இஃப் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் செலக்டட் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணும் போது இது இங்கே 2 சப்டிவிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இஸ் சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் எ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. செகண்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இங்க நாட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. மறந்துட்டு வெறும் சயின்ஸ்க்கு வந்து சென்டம் எடுத்தவங்க போடக்கூடாது. சயின்ஸ்ல சென்டம் எடுக்காதவங்களுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. இந்த நாட்டை நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 2 ஈவெண்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதனால இங்க பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்க போறேன், இந்த சயின்ஸை வந்து நான் பின்னு எடுத்துக்க போறேன். ஆனா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், 3 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப சோஷியல் சயின்ஸ் வந்து நமக்கு இங்க கேட்கவே இல்லை கொஸ்டின்ல. சோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு இங்க n(s) கொடுத்துட்டாங்க. டோட்டலா எத்தனை பேர் சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்றது n(s). அதை எடுத்து நம்ம இங்க எழுதிக்கலாம். சோ நான் இங்க எழுதிட்டேன் n(s) போட்டுட்டு. மேக்ஸ்ல சென்டம் எடுத்தவங்களுடைய ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கேட்டாங்க. சோ அதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அந்த ஈவெண்ட்டை. லெட் A be the event of getting a centum scorer in mathematics அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சரி, இப்போ ஏ அப்படின்றத மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்டாக எடுத்துட்டோம். அப்போ n(a)னா என்ன? அதில் எத்தனை பேர் சென்டம் எடுத்திருக்காங்க மேக்ஸில், அதுதானே. இப்போ பாருங்க, மேக்ஸ்க்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 233 நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ n(a) பார்த்தீங்கன்னா 233. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன நமக்கு? n(a) by n(s). ஸோ n(a) வந்து நமக்கு தெரியும் 233 டிவைடட் பை n(s) வந்து 1184. ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? சயின்ஸ்ல சென்டம் எடுக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல எத்தனை பேர் சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம். எடுக்காம இருக்கிறதுக்கான ஈவெண்ட்டை வந்து B' அப்படின்னு எடுத்துக்கலாம். So first பாருங்க, let B be the event of getting a centum scorer in science. சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுக்கான ஈவெண்ட் நான் வந்து Bன்னு எடுத்திருக்கேன். சரி, n of B எவ்வளோ? நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப பாருங்க, சயின்ஸ்ல எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 106. அப்ப n of B வந்து நமக்கு இங்க 106. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் என்ன ஃபார்முலா உங்களுக்கு? n of B by n of S. n of B எவ்வளோ இருக்கு? 106. n(s) பார்த்தீங்கன்னா 1184 நம்ம இங்க போட்டுக்கலாம். இப்போ சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சாச்சு, P of B. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சயின்ஸ்ல சென்டம் எடுக்காதவங்களுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த ஈவெண்ட்டை வந்து B' அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ நமக்கு n of B' தேவையில்ல. டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா P of B' கண்டுபிடிச்சலாம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க, இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். P of B plus P of B dash equal to 1. ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் அதே ஈவெண்ட் நடக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இப்போ P of B உடைய வேல்யூ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 106 by 1184 plus P of B dash equal to 1. நமக்கு என்ன வேணும்? P of B dash தான் வேணும். இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு வரும்போது என்னாகும்? மைனஸ்ல வந்துடும். ஓகே, P of B' அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு LCM எடுக்க போறோம். இங்க டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். 1 கூட இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும். இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 கூட இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 106 தான் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ 1184ல 106 சப் பண்ணிக்கலாம். சப் பண்ணா
4ல் 6 போகாது இல்லையா? ஸோ இங்கேருந்து நான் பாரோ பண்ணிக்கிறேன். இது 7 ஆகும், இங்கே 14 ஆகும். 14ல் 6 போச்சுன்னா 8 வரும். இங்கே 7, 1ல் 1 போச்சுன்னா 0, இங்கே 1 இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 1078 டிவைடட் பை 1184 கிடைக்குது. இதுதான் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. சயின்ஸில் சென்டம் எடுக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணாமல் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.